இப்போ பிரவீன்ராஜ் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அவர் சொன்னார், 2 பட சான்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கான், தெலுங்கு மூவி சான்ஸ். நானும் ரொம்ப ஹாப்பி அவருக்கு கிடச்சது. பாவம், ரொம்ப டிசர்விங் பர்சன். இப்போ வந்து உள்ளே வந்துட்டு என்ன பேசினார் அப்படின்னா, சும்மா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. ஒரு பயங்கர ஒரு அப்செட்டில் தான் இருக்கார். நம்ம சீக்கிரமாக எலிமினேட் ஆகி போயிட்டோம், 33 டேஸ்லேயே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வினோத் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏய் மாமா அந்த அந்த அக்கா அந்த அண்ணனை இப்படி கால் வச்சு எத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே வினோத் வந்துட்டு, ஏய் அது அப்படி இல்லை, இல்லைன்னா நான் அவர்கிட்ட மாட்டிடுவேன், அதனால தான் வச்சு காமிச்சேன். ஆக்சுவலாக வினோத் வந்து வச்சு காமிச்சிருப்பார்ல, கமருதீன் இப்படி கால் வச்சு புஷ் பண்ணாருன்னு இப்படி காலை வச்சு காமிச்சிருப்பார்ல, அதை தான் இவர் வந்து வச்சு காமிக்கிறாரு. வச்சு காமிச்ச உடனே அவர் வந்துட்டு, ஏய் நான் அவர்கிட்ட மாட்டிடுவேன், அப்புறம் நான் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னோடனே அப்புறம் வினோதே சொல்கிறார், அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ பிரவீன் சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறது இல்லை, நான் பேசவே இல்லை, உனக்கு தான் குற்றம் இல்லை நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் 2 பேருமே அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. அதை அப்படி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, அவங்க அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் பேசி முடிச்சுட்டு வெளியில் வர திவ்யா வந்து பார்த்துட்டு, பெங்களூர் டான் அப்படிங்கிறாங்க. மேபி 2 பேர் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்னால தெரியும் போல இருக்குது. அப்புறமா வெளியில் வந்து எல்லோரும் நின்று பேசுகிறாங்க. அப்போ பிரவீன்ராஜ் தானே, ஆமாம், அவர் வந்து கேட்குறாரு எல்லாருக்கிட்டே, என்னடா நீங்கள் எல்லோரும் இங்கே, திவ்யா மட்டும் அங்கே தனியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு, அப்படிலாம் இல்லைடா, நாங்கள் சாதாரணமாக தான் நிற்கிறோம், அப்படிலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா யாருக்கு டைட்டில் ஆசைன்னு உடனே எல்லாருக்கும் டைட்டில் ஆசை இருக்குது அப்படின்னே வினோத், உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அதனால் நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறமா வந்துட்டு வினோத் சொல்கிறாரு, சபரி நீ வச்சுக்கோ அப்படின்னு, அவனுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும், எனக்கு உனக்குன்னு சொல்லி டீஸ் பண்ணும்போது. அப்போ சாண்ட்ராவை பார்த்துட்டு சொல்கிறாரு, 2 கண்ணு இப்படி முட்டை மாதிரி வருது, சாண்ட்ரா காசு இருக்குது, அரோரா காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. திவ்யான்னு ஒரு ஆள் உள்ள இருக்கேன், நீங்கள்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து வியானா வந்து எப்போவுமே திவ்யா தான் சமைச்சிட்ருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாண்ட்ரா ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் மத்தியானமும் அரோராவும் சாண்ட்ராவும் இங்கே படுத்திருக்கும்போது பேட்ரி சேஞ்ச் பண்ண வரும். அப்போ வந்துட்டு அரோரா சொல்லுவா, டேய் சபரி அந்த பேட்டரி மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தாடா அப்படின்னோடனே, வேண்டாம் இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிடுவாங்க. சாண்ட்ரா சென்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம வேலை பண்ணலைங்கிறது மாதிரி ரெஜிஸ்டர் ஆகும். அவங்க சாண்ட்ரா கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, ரொம்ப பார்க்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனால் அதை வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.